Hi, hello, and welcome back to my YouTube channel Life of Neetu. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னா, அதாவது என்ன ரெசிபி நான் ஷேர் பண்ண போறேன்னா, மீஹோன் சொத்தோ, அதாவது என்னோட ஸ்டைலில் எப்படி மீஹோன் சொத்தோ செய்ய போறேன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சாஸ் கிச்சாப் செய்யணும். அதுக்கு தேவையானது வந்து கார்லிக், ஆனியன்ஸ், ரெட் சில்லி அண்ட் க்ரீன் சில்லிஸ் உங்களோட ஸ்பைஸுக்கு தகுந்தமான எடுத்து இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர்ற அளவுக்கு நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த சில்லிஸ் ஆனியன்ஸில் இருக்கிற பச்சை வடை போகும். நல்லா நீங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிட்டு பிறகு ஸ்டர் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த சில்லிஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம கிச்சப் தான் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ண கிச்சப் வந்து கிச்சப் மசேன் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு கிச்சப் ஊற்றிட்டு அண்ட் தென் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப பியூரியாக பிளெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் கசாராக பிளெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த கிச்சப் வந்து கசாராக தான் இருக்கும் இந்த டெக்ஸ்சரில். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மீஹோன் சூப்போட சூப் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பேனில் ஒரு பவுலில் பேன் மாதிரி எடுத்துக்கிட்டு எண்ணெய், கொஞ்சம் ஸ்பைசஸ் அண்ட் ஆனியன், நிறைய ஆனியன்ஸ் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இது சேர்த்துக்கிட்டேன். நல்லா அது ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காகவே நீங்கள் வந்து அரைச்சி வச்சு இடித்து வச்சு கூட நீங்கள் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் நீங்கள் போட்டுக்கலாம். என் கூட சேர்த்து நீங்கள் சில்லிஸும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காகட்டு உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். நான் வந்து எனக்கு போதுமான அளவுக்கு இந்த பால் ஃபுல்லாக நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த பால் ஃபுல்லாக நான் ஊற்றிக்கிட்டேன், சாரி. அண்ட் தென் நான் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்காகட்டு வந்து இந்த சூப்போட திங்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு பேர் தெரில, அது கடையில் விற்கும். இந்த மாதிரி 1 பீஸ் ஆஃப் சூப் இதை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நம்ம கோழி வந்து நீங்கள் பொரிச்சு வைக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து பொரிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ பொரிச்சு வச்ச கோழியை வந்து நான் இந்த சூப்போட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நான் வந்து அதை கொதிக்க விட்டுட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணலாம். என்னோட மீஹோன் சொத்தோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஹேப்பி குக்.